அடுத்த தலைமுறைக்கு நாம சேர்த்து தர வேண்டிய மிக முக்கியமான செல்வன தெரியுமா? ஆரோக்கியம். என் குழந்தைக்கு நான் இங்கே வெளில போகும்போது கூட்டு போறேன், நான் சர்ச்சு போறேன், மசூதி போறேன், கோவிலுக்கு போறேன், போவே வாடா கூட வாப்பா அப்படின்னா கம்பல் பண்ணி கூட்டு, நான் போற நல்ல இடத்துக்கு கூட்டு போவேன். நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துக்கு நான் போகவே கூடாது, 18 வயசுக்கு மேல இருக்க தான் போனாங்க, மதுபானம் இருக்கு, அந்த இடத்துக்கு நானே குழந்தை கூட்டு போவேனா? மாட்டேன். ஏய் எதுக்கு இங்க வர, இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது, மோசமான விஷயம், அது உடம்பை கெடுக்கும் சொல்லுவோமா மாட்டோமா? ஆனா இத்தனை ஆண்டுகளாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி சாலைகள் இருக்கிற இடத்துக்குலாம் ரொம்ப ஈஸியா வீதிக்கு வீதி திரும்பிய திசையெல்லாம் பல்வேறு விஷயங்களை திறந்து வச்சிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்தார். 717 மதுபான கடைகள் மூடப்பட்டது, கையெழுத்து போடப்பட்டது. நான் பொதுவாக குழந்தைங்க முன்னாடி அரசியல் பேச மாட்டேன், இது அரசியல் கிடையாது, நான் ஒரு விழிப்புணர்வாக இதை நான் சொல்றேன். அந்த பேரை கேட்டோன்னா அந்த குட்டிஸ் கத்துனதை பார்த்தீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கல்ல, நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறை இந்த நாடு இந்த தேசம் இருக்கு பாருங்க, அவங்க கையில் தான் இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணோம், எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்கு, எமர்ஜிங் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ்லாம் நாம தான் கில்லி, சும்மா சொல்லக்கூடாது. சேப்பாக்கம் கிரவுண்டில் மட்டும் கிடையாது, சின்னதாக ஸ்ட்ரீட்டில் கூட எங்கள் பசங்களை மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. வட சென்னை முழுக்க மேடையில் இருக்கிறோம். காலையில் நீங்கள் எந்த கிரவுண்டுக்கு போனீங்கனாலும் டர்ஃப் இருக்கோ இல்லையோ, ஃபுட்பாலை போட்டிங்கன்னா 30-40 பசங்க உள்ள விழுந்து ரத்த சிந்தி வேறு சிந்தி விளையாடுவோம். எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் என்பது தான் மதம், எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் என்பது ஒரு வாழ்வினுடைய ஒரு அங்கம். உழைப்பாளர் இருந்தவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் எமர்ஜிங் ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. பிக்கிள் பால்ன்றாங்க, ஒலிம்பிக்ஸில் நிறைய ரூல்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ இது தியரட்டிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் கற்றுக்கொள்வதற்கான ஸ்கோப் நமக்கு வேணும், அந்த வாய்ப்பு வேணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒவ்வொரு வேலையும் ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்புன்னு சொல்கிறோம். இந்த விளையாட்டு மைதானமும் மிக சிறந்த வாய்ப்பு. தயவு செய்து உங்கள் வீட்டில் நாளைக்கு போன உடனே குழந்தைய டெய்லி கிரவுண்டுக்கு போக சொல்லுங்கள். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, கோவிலுக்கு போகிற மாதிரி விளையாட்டு மைதானத்துக்கு போகணும். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 கோர்சஸ் ஜாயின் பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai.